ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் சப்ஜா, பாதாம் பிசினி, பாதாம், முந்திரி, கருப்பு திராட்சை, தேன், நன்னாரி சிரப்பு, பசும்பால். இப்போ முதல்ல இந்த பாதாம் பிசினி நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். தண்ணியில் ஊற வச்சதுனால நம்மளை ஊற வச்சோன்னா இந்த மாதிரி வந்துடும். இது வந்தப்புறம் இதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இதை பாதாம் பிசினி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் இப்போ 2 ஸ்பூன் போடுறேன். சில பேர் ஓவர் நைட் ஊற வைக்கணுன்றாங்க. அது தேவையில்லை. நீங்கள் தண்ணி கொஞ்சம் வார்ம் வாட்டர் நீங்கள் போட்டிங்கனால டக்குன்னு இது கரைஞ்சிடும். ஸோ அது ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் ஊற வைக்கணும். இதை போட்டுட்டு அப்புறம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுறவங்க எல்லாம் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க். இது டெய்லி நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற என்ன ஒரு எனர்ஜி கிடைக்கும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா சப்ஜா உங்களுக்கு தெரியும், ஒரு 10 நிமிஷத்துலேயே ஊறிடும். இதை போட்டு தண்ணி போட்டுட்டு வச்சோன்னா ஒரு 10-20 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா ஊறிடும். இது நீங்கள் சாலட் பண்ணி சாப்பிட்லாம். இதில் பழம் எல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்லாம், இல்லைன்னா ஜூஸ் பண்ணி சாப்பிட்லாம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் மாதிரி காமிக்கிறேன். ஸோ சப்ஜாவும் ஒரு 2 ஸ்பூன், உங்களுக்கு ஓகேன்னா ஒரு 3 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது காஞ்ச திராட்சை. 2 டைப் இருக்குது. அந்த இன்னொரு திராட்சை இருக்குது. ஆனால் கருப்பு திராட்சை உடம்புக்கு நல்லது. அதனால் இந்த கருப்பு திராட்சை எடுத்துருக்கோம் நம்ம. இதுதான் ஸ்வீட். நான் இதில் சர்க்கரை, நாட்டு சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. நம்மளுக்கு தித்திப்புன்றது இந்த திராட்சை, காஞ்ச திராட்சை, அப்புறம் தேன் யூஸ் பண்ணணும். தேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட்னஸ் தேவையோ அவ்வளோ ஸ்வீட்னஸ்க்கு நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பாதாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாதாமை நீங்கள் இந்த மாதிரி கிரேட் பண்ணி கூட வச்சுக்கலாம். இது முந்திரி, வேறு என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபைனலாக இன்னும் ஸ்வீட்னஸ் கொடுக்கறதுக்கு நன்னாரி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே மிக்ஸ் ஆகிறதுக்கு பசும்பால் ஒரு கிளாஸு, திக்காக வேணும்னா ஒரு கிளாஸ் போதும். ரொம்ப தின்னாக வேணும் உங்களுக்குன்னா இன்னொரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு கிளாஸ் தான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாமே நீங்கள் ஊற வச்சு கூட இதோட அடிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே சாப்பிட்றதா இருந்தால் இப்படியே பண்ணிக்கலாம், டைரெக்டாகவே பண்ணிக்கலாம். முடிஞ்சு போச்சு. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா பிளெண்டாக இருக்குது ஃபுல்லாக. ஸோ இது ஒரு கிளாஸ் குடிச்சிட்டிங்கனால உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் ஆனது கூட ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அவ்வளோ ஹெல்த்தியான ட்ரிங்க் இது. இப்போ நான் ஒரு கிளாஸில் போட்டு கொடுக்குறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா இன்னும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் கூலாக வேணும்னா ஐஸ் க்யூப்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இப்போ ஒரு சூப்பரான ஹெல்த்தி ட்ரிங்க் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இது பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்த்தி ட்ரிங்க். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.